ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லா வேலையுமே ஆரம்பிச்சுங்க. ஸோ மார்னிங் டிஃபனே பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் உட்காந்து பாப்பா ஷார்ட்ஸ் போகிறேன் அது போகிறேன் அவள் கூட கொஞ்சம் நேரம் போய் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ லீவ் டைம்னால் கொஞ்சம் இதெல்லாம் வாமா இது பண்ணலாம் அது பண்ணி எதாவது கூப்பிட்டு பசங்க கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்சோண்டு சாம்பார் இருந்தது. அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு திக்காக ஒரு தக்காளி சட்னி பண்ணி முட்டை தொக்கு பண்ணலான்ட்டு போனாங்க. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி போச்சு முட்டை தொக்கு. ஸோ ஓகே, இந்த சாம்பாருக்கு இது நல்லா தான் இருக்குன்ட்டு என்ன பண்ணேன், ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன் குக்கரில் வச்சுட்டு சூப்பராக ஒரு சாம்பாரை நல்லா சூடு பண்ணி அதில் ஊற்றிட்டு இந்த முட்டை தொக்கை வச்சேன். வேறு லெவலில் இந்த முட்டை தொக்கு உண்மையாகவே சொல்லப்போனால் நமக்கு அடி பிடிச்சிருச்சின்னு சொல்கிறத விட நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். சூப்பராக நல்லா திக்காக அந்த எண்ணெயோடு அப்படியே சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சாம்பார் ஊற்றி முட்டை தொக்கு வச்சு கொடுத்த பாப்பா சாப்பிடும்போதும்மா செம்மையாகுதுமா, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுமான்னு சொன்னால். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒயிட் ரைஸ், சாம்பார், முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு வந்த ரெசிபி நான் இன்னொரு உடையில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றுமேல ஒரு கடையில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டு வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் போனால் அது அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே கலரி விட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நானும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். இந்த சாம்பாருக்கும் அதுக்கு வேறு லெவலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டார்டிங்கில் குக்கிங் பண்ணுற ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களாம் இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஸோ பாப்பா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டே சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சும்மாலாம் சொல்லக்கூடாது நல்லா இருக்குன்னெல்லாம் உண்மையாகவே எப்படி இருக்குன்னு சொல்லுமாண்ணா சூப்பராக இருக்குன்னுமாண்ணா. ஸோ நானும் ஒரு தட்டில் போட்டு ரசி வேறு எடுத்துச்சு 1:30 ஆகிடுச்சு. நானும் ஒரு தட்டில் போட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட். உண்மையாக சொல்ல போனால் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. முட்டை தொக்கு இந்த சாம்பார்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு நாங்கள் டான்ஸ் கிளாஸ் வர கிளம்பணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.